வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ஸோ இதான் நம்மளோட ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம எவ்ரிடேவும் ட்ரேட்ஸ் வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ ஆல்சோ நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டேட் இல்லையா. ஸோ பாருங்களேன், இப்போது நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்து எப்போவுமே நம்ம வந்துட்டு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. தென் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூவ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நமக்கு வந்துட்டு நம்ம லைனில் இன்றைக்கி வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அதான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு போத் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டி 50யாக இருக்கட்டும் போத் பிளாட்ஃபார்ம்லேயுமே நம்ம வந்து 0 ட்ரேட் தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிது இல்லையா. ஸோ நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது இல்லைங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து யோசிக்கலாம், இன்றைக்கி ட்ரேட்ஸ் கிடைக்கலன்னு நம்ம வரி பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு மூவ் ப்ராப்பராக இல்லாத போது, மொமெண்டம் ப்ராப்பராக இல்லாத போது இந்த மாதிரி தான் வந்துட்டு மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷனே வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே நம்ம என்ட்ராக போகிறது இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து லாஸ் வேல்யூவை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம வந்து சேஃப் ஜோனில் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அதோட மீனிங். ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரேட்ஸ் இல்லைன்னு நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கான ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ட்ரேட்ஸ். ஏன்னா நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நம்ம லைனில் இல்லை. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி அண்ட் ஆல்சோ நிஃப்டி 50லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேம் தான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் என்ட்ராக மாட்டோம், பை பண்ண மாட்டோம். பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, மார்க்கெட்டில் மூவே இல்லை. ஆக்சுவலி இது நிஃப்டி 50 நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்டும் கூட இல்லையா. அந்த மாதிரி டேஸில் மேக்ஸிமம் இந்த மாதிரி 0 ட்ரேட்ஸ்லேயும் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் இருக்கும். அன்றைக்கி டே வந்து சம் அதர் டேஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் இந்த மாதிரி டே ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணியிருப்போம், நமக்கு எந்த ட்ரேட்ஸுமே நமக்கு அன்றைக்கி கிடச்சிருக்காது. அந்த மாதிரியான நாட்கள் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் உண்டு. பட் நமக்கு இன்றைக்கி கிடைக்கலன்னு நினச்சி நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுதான் சொல்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் மூவ் பார்த்தீங்கல்ல. ஸோ மொமெண்டமே இருந்திருக்காது. மார்க்கெட்டில் ப்ராப்பர் மொமெண்டம் இல்லாத டைமில் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக கிடைக்காம இருந்திருக்கும். அதனால நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமான லாஸ்லேருந்து நம்ம சேஃபாக நம்ம வந்து இருக்கோங்கிறது தான் மீனிங். ஸோ இன்றைக்கி டே எப்படி மூவ் ஆச்சுன்னா போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத்லேயுமே நமக்கு வந்து 0 ட்ரேட்ஸ் தான். பிகாஸ் நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல, லாஸ்ட் வரைக்குமே கிடைக்கல. ஓகேயா. ஸோ அந்த ரீசனால் நம்ம வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே இன்றைக்கி ஸ்டேட்டஸ் நம்ம அட்டன் பண்ணல. பட் நேற்றுக்கு ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி அவங்க எல்லாருக்குமே தெரியும். 550 540 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நேற்றுக்கு டே கம்ப்ளீட் ஆச்சு. இன்றைக்கி டியூஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னா நோ ட்ரேட்ஸ். ஆக்சுவலி வித்தவுட் கன்ஃபர்மேஷன். ஏன்னா நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லாத போது ட்ரேட்ஸ் என்ட்ராகாதீங்க. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் நம்ம லைனில் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம பை பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் அனாலிசிஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி டே இதுதான் 0 ட்ரேட்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு வெனஸ்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் என்ட்ரானா போதும். ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இப்போ அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 26,000, தென் 260,89, தென் 261,38, then 26,229, then 26,294, then 263,51.
இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான். ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருக்கும்போது நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணணும். ஸோ நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் மட்டும்தான் பை பண்ண போகிறோம். பை பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு சேம் நம்ம வந்துட்டு மார்க்கெட் மூவ் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். 25802, then 25740, then 25636, then 25517, then 25412, then 25315. ஸோ இதாங்க அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் நம்ம போத் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரேடிங் வேவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷியராக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்மளோட மூவ் இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து ரிவர்சல் ஆச்சு மார்க்கெட். பட் இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால தான் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணலை. நத்திங் டு வரி. நாளைக்கு ஆன நம்ம செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம ட்ரேட்ஸ் பை பண்ணணும். கன்ஃபர்மேஷன் இல்லைன்னும் போது நம்ம வந்து ரொம்ப பெரிய லாஸ்லேருந்து சேஃப் ஜோனில் மூவ் பண்ணிகிட்ருக்கோங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால் வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 59064, தென் 59165, 59353, தென் 59570, then 59855, then 60123. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. தென் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நாளைக்கு மார்க்கெட் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 58649, தென் 58471, தென் 58284, then 58124, then 57958, then 57627. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ போத் பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் டார்கெட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வந்து அவ்வளோவா பெட்டராக இல்லை. பிகாஸ் நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கவே இல்லை, கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதனால் ட்ரேட்ஸும் இல்லை. ஸோ நத்திங் டு வரி. லாஸ்ட்லேருந்து ரொம்ப சேஃபாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு ட்ரேட்ஸ் எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்த்து நம்ம நாளைக்கான அனாலிசிஸ் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்க நாளைக்கான செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரிடே மூவ்ஸும் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட் த சேம் டைம் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின கொஞ்சம் அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.